வணக்கம், இது செட்லைட் எக்ஸ்பிரஸ். நான் ஹேமநாதன். தமிழ்நாட்டு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் இன்னைக்கு மருத்துவ தரப்புல இருந்து போராட்டமா மாறி இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் தரப்புல இருந்து இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ரூடா எங்களை பிஹேவ் பண்றாங்க, ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் தரப்புல இருந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல்ல நேத்து பட்ட பகல்ல திடீர்னு ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு உள்ள வராரு. உள்ள சைலண்டா வச்சிருக்காரு. டாக்டர் பாலாஜி, அவர் புற்றுநோய் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கத்தி எடுத்து குத்துறாரு. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, 7 வாட்டி தலைப்பகுதி, கிட்டத்தட்ட கழுத்து, அந்த மாதிரி பகுதிகளில், அப்புறமா வயிற்றுல இப்படி மாறி மாறி குத்துறாரு. குத்தி கொலைவியோடு பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே நடந்தே போறாரு. அவர் கண்ணில் ஒரு பதட்டம் இருந்தாலும் அதை விட ஒரு பயங்கரமான அந்த கோவத்தை பார்க்க முடியுது. ஏன் அவ்வளோ கோவம்? அவரை பிடிக்க வேண்டிய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பின்னாடியே போறாங்க. ஒருத்தர் கத்தியால குத்திருக்காரு, போய் பிடிக்க வேண்டியதான் வேலை. ஆனால் அதை தாண்டி அப்படியே பின்னாடியே போறாங்க, பயந்து பயந்து. அப்போ இங்கே செக்யூரிட்டியோடைய அந்த வேலையும் அங்கே சரியா நடக்கலைன்றது தெரியுது. ஒருத்தர் திடீர்னு கத்தியை தூக்கி போட்டாருப்பா, இப்போ போய் பிடிங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பிடிச்சி அவரை அடிச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சு இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் டாக்டர் பாலாஜி அவர்கள் இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஈவினிங் அந்த வீடியோஸ்லாம் வெளில வந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு தேறிட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட மிக முக்கியமான சொல்லப்படுறது என்னன்னா, அவர் கொலை பண்ணதுக்கான அந்த காரணம், அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி புற்றுநோய் இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அவங்கள இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இங்கே கீமோ தெரப்பி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4 வாட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரியான ப்ராப்பராக இவங்க அட்ரஸ் பண்ணல, இவங்களுடைய அந்த நோட்டெல்லாம் தூக்கி போட்டார் இந்த டாக்டர் அப்படின்லாம் பல தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரெஷராக ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த ட்ரீட்மெண்ட் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னதை நம்பி அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. தன்னுடைய அம்மா இந்த கீமோ தெரப்பின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. தன்னுடைய அம்மா கஷ்டப்பட்டதை பார்க்குறாரு. இதையெல்லாம் பார்த்து கோவத்தோட கத்தி எடுத்து வீட்டில இருந்தே பிளான்டா போய் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்க்குறாரு. பார்த்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்குறாரு. அவர் ஆறுதல் சொல்றாரு. பல தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல அப்போ இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அவங்களுடைய பல பேருடைய அந்த கோபமாக வெளிப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் மருத்துவர்களே நேரடியாக போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு சூழல் இல்லை, இப்படி பண்ணீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த மருத்துவர்கள்? முதல்ல அதை யோசிக்கணும்ல. கொரோனா காலகட்டம் நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருமே காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சவங்கலாம் வீட்டில் ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாமல் அவ்வளோ பேரும் இறங்கி வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்க முடியல. இது என்ன ஹாஸ்பிட்டல்? சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹார்ஜிகர் ஹாஸ்பிட்டல் கொல்கட்டாவில் ஒரு பெண், ஒரு மருத்துவர், அவங்களுக்கு அவங்க வேலை டியூட்டி டைமில் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுக்கிறாங்க. அங்கே சஞ்சய் ராய்ன்ற ஒரு வெறி பிடிச்ச மிருகம் அந்த பொண்ணை போட்டு பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தர போராட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமா? எங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை, எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் ப்ராப்பரா இல்லை, இங்க 4 டாக்டர்ஸ் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆளா பார்க்க வேண்டியதா இருக்கு, போதுமான இடங்கள் இல்லை, அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாங்க. இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ரூடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டு தான். ஆமா, ஒத்துக்கிறோம். அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை, அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது முக்கியமா இல்லையா? இந்த சைட்ல பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணதான் கரெக்ட், விக்னேஷ் பண்ணதுல என்ன தப்பு, மருத்துவர்கள் ரொம்ப தப்பா இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே இந்தியன் தாத்தா மாதிரி நான் கத்தி எடுத்துட்டு போனா இங்க எல்லாமே சரியாயிடும், பயந்தா எல்லா பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா இங்க எத்தனை பேர் உயிரிழக்க முடியும்? இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல இருந்து, முக்கியமா குஜராத் மாதிரியான அல்லது பீகார் மாதிரியான பல மாநிலங்கள்ல இருந்து இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கக்கூடிய எவ்வளவோ வெளிமாநிலத்தவர்கள் இருக்காங்க. அப்போ இங்க இருக்கிற மருத்துவ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா அதுல பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க இருக்கிற மருத்துவ சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு காரணம் மருத்துவர்கள் தான். இந்த மருத்துவர்களுக்கான கொடுக்க வேண்டிய அந்த பாதுகாப்புன்றது அரசாங்கத்துடைய கடமை மட்டும் இல்ல, மக்களாகிய நம்மளுடைய கடமையும் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கேஸை விசாரிக்கணுன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.